ஒரு ஊரில் குயவனும் வைரம் தீட்டுபவனும் அருகருகே வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் அவரவர் தொழிலில் சிறந்தவர்கள். அவர்கள் செய்யும் பொருட்களை பல ஊர்களிலும் உள்ள மக்கள் விரும்பி வந்து வாங்கி சென்றனர். ஒரு நாள் குயவனிடம் வைரம் தீட்டுபவன், எப்படி இருக்கிறாய், உன் வேலை எப்படி போகிறது என்று கேட்டான். குயவன் அதற்கு, அட போப்பா, எனக்கு களிமண்ணில் வேலை. நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காக்கி கொண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. உன்னை போல எப்போதும் கரைபடியாமல் சுத்தமாக என் தொழிலில் இருக்க முடியவில்லை. வர வர என்னுடைய தொழில் எனக்கு மிகவும் அலுப்பு தட்டுகிறது என்று வருத்தப்பட்டான். அதற்கு வைர வியாபாரியோ, உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பற்றி? நாளெல்லாம் வைரத்தை தீட்ட முயற்சி செய்யும் போது எத்தனை முறை நான் என் கையை அறுத்து காயப்படுத்திக் கொள்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே. என் வேலையில் கையெல்லாம் புண்ணாகி போனதுதான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் ஆபத்து என்று தெரிந்தே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அழுத்து கொண்டே புண்ணாகி போன தன் கைகளை வைர வியாபாரி குயவனிடம் காட்டினான். யாருமே மகிழ்ச்சியாக இல்லையா? யாருக்குமே அவரவர் வேலையில் திருப்தி இல்லையா? மகிழ்ச்சியான வேலைதான் எது என்று இருவரும் சிந்தித்தார்கள். அவர்களுக்கு எதுவும் பிடிபடவில்லை. ஊரில் எல்லோரும் மதித்து நடக்கும் ஒரு துறவியிடம் இருவரும் சென்றனர். இருவரும் அந்த துறவியிடம், ஐயா, எங்கள் வேலையில் அலுப்பும் ஆபத்தும் தான் தெரிகிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். துறவியோ சிரித்தபடியே, உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்வதை தவிர வேறு வேலை ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் தாங்கள் செய்யும் வேலைகள் மட்டுமே தமக்கு செய்ய தெரியும் என்று பதில் கூறினார்கள். இங்குள்ள மக்கள் அனைவருக்கும் மண்பாண்டங்களும் தீட்டிய வைரங்களும் இயற்கையாகவே கிடைத்தால் என்ன நடக்கும் என்று அவர்களிடம் கேட்டார். அப்படி நடந்தால் எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போய்விடும் என்று பயத்துடன் இருவரும் பதில் சொன்னார்கள். அப்படியானால் உங்கள் வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று துறவி கேட்டார். களிமண்ணை மண்பாண்டமாக உருவாக்குவதும் இயற்கையில் கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல பளபளக்க செய்வதும் தான் எங்கள் இருவருடைய வேலை என்று பதில் கூறினர். உலகில் குறைகள் இருப்பதால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் திறமை உங்களுக்கு இருப்பதால் உங்களை மக்கள் மதிக்கிறார்கள். அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தான் உங்களை மக்கள் எங்கெங்கோ இருந்து தேடி வருகிறார்கள். நீங்கள் அதை பெரிதாக நினைக்காமல் உங்கள் வேலைகளில் உள்ள குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை பெரிதாக நினைக்கிறீர்கள். மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியின்மையும் உங்கள் மனதிற்குள் தான் இருக்கிறது, செய்யும் வேலையில் இல்லை. குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். குறையை அதில் உள்ள சிரமங்களை பார்ப்பவன் வருத்தத்துடன் இருக்கிறான் என்று அந்த துறவி சொல்ல, அவரவர் செய்கின்ற வேலையே சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு துறவியிடம் மன்னிப்பு கேட்டனர் இருவரும். எந்த வேலையாக இருந்தாலும் கடமைக்காக செய்ய வேண்டாம், நமது கடமை என்று நினைத்து செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையில் உள்ள குறைகளை எண்ணி கவலைப்படாமல் அக்குறைகளை சரி செய்யும் வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவ்வேலையை சிறப்பாக செய்வோமானால் மகிழ்ச்சிக்கு என்றும் குறைவே இருக்காது.